வெல்கம் மக்களே. நாம வாழற இந்த பூமியை சேராத ஒரு உயிரினத்தை தான் நம்ம காலம் காலமா ஏலியன் அப்படிங்கிற பேர்ல அழைச்சிட்டு வரோம். இந்த ஏலியன்ஸ்க்காக கிட்டத்தட்ட 2300 வருஷத்துக்கு முன்னாடி மனிதர்கள் ஒரு கோயிலையே கட்டியிருக்காங்கன்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இப்பயும் இந்த கோயில் அழியாம அப்படியே இருக்கிறது தான் ஒரு பெரிய ஆச்சரியம். புதையுண்ட இந்த கோயில ஆராய்ச்சியாளர்களாலே மீட்கப்பட்டு பொதுமக்கள் பார்வைக்கு கொண்டு வரப்பட்டிருக்கு. கேட்கும்போது இந்த கோயில் ஏலியன்ஸ்க்காக கட்டப்பட்டதுன்னா இதோட ஆர்கிடெக்சர் எப்படி இருக்கும்? 2300 வருஷத்துக்கு முன்னாடி ஏலியன்ஸோட மனிதர்கள் தொடர்பு வச்சிருந்தாங்களான்னு பல சந்தேகங்களை நமக்குள்ள எழதான் செய்யுது. அதனால இன்னைக்கு நம்ம டிராவல் பண்ணி போக போற இடம் ஈஜிப்ட். அந்த கோவிலோட பெயர் தான் த டெம்பிள் ஆஃப் எட்ஃபு. இது எஸ்கே டூர் ஜோன். நான் உங்கள் எஸ்கே. வாங்க இன்னைக்கு ஜோனுக்குள்ள போலாம். இந்த எட்ஃபு டெம்பிள் எஜிப்ட் நைல் நதி பகுதியில ஒட்டி அஸ்வான் அப்படிங்கிற இடத்துக்கு பக்கத்துல தான் இருக்கு. இந்த கோவில் ஏலியனுக்காக கட்டப்பட்டதுன்னு ஆராய்ச்சியாளர்கள் சொன்ன காரணம் என்னன்னா, இந்த கோவில் இருக்கிற ஓவியங்களும் பண்டைய எஜிப்து எழுத்து வடிவங்களும் தான். இந்த கோவிலுக்குள்ள போறதே ஒரு 300 பக்க புத்தகத்தை முழுசா படிச்சு முடிக்கிறதுக்கு சமம். அதுக்கு காரணம் 5000 வருஷத்துக்கு முன்னாடி வானளாவிய பிரமிடுகள் கட்டுறதுக்கே எகிப்தர்கள் எடுத்துக்கிட்டது வெறும் 15 வருஷம் தான். ஆனா இந்த கோயில் கட்டுறதுக்கு எகிப்தியர்கள் சரியா 59 வருஷம் செலவு பண்றாங்க. அந்த அளவுக்கு இந்த கோயில்ல சிற்ப வேலைப்பாடுகளும் பல ரகசிய ஓவியங்களும் கல்வெட்டுகளும் எகிப்தியர்கள் உருவாக்கி வச்சிருக்காங்க. இந்த ரகசிய ஓவியங்கள் தான் ஆராய்ச்சியாளர்கள் தலைய சொறிகிற அளவுக்கு ஏலியன்ஸோட தொடர்பு படுத்தி யோசிக்க வச்சிருக்கு. காரணம், இந்த கோவிலோட 40% ஓவியங்கள் பூமியை சேராத வானத்திலிருந்து இறங்கி வந்த வேற்றுகிரக வாசிகள் நம்ம பூமியை எப்படி உருவாக்குனாங்கன்னு சொல்லுது. அடுத்த 40% ஓவியங்கள் பூமியில ஏலியன் கூட நடந்த மிகப்பெரிய வார், அதாவது ஒரு போரை பத்தி விவரிக்குது. கடைசியா மிச்சம் இருக்கிற 20% ஓவியங்களையும் எழுத்து வடிவங்களையும் இன்னும் யாராலையும் புரிஞ்சிக்கவே முடியல. வெல், ரிசர்ச்சர்ஸ் ஏலியன்ஸ் தான் இந்த பூமியை உருவாக்குனாங்கன்னு சொல்றது எப்படி நம்புறதுன்னு நம்ம மனசுல ஒரு யோசனை இருந்துகிட்டே இருக்கும். இதுக்கு ரிசர்ச்சர்ஸ் பல ஹிஸ்டரிக்கல் ப்ரூஃபை முன் வைக்கிறாங்க. இதை புரிஞ்சுக்கிறதுக்கு 5000 வருஷ பழமையான எஜிப்ட் ஹிஸ்டரியில இருக்கிற ஒவ்வொரு பாயிண்ட்ஸையும் நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி முதல் 40% ஓவியங்களை என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு டீட்டெயிலா நம்ம தெரிஞ்சுக்கணும். முதல் 40% ஓவியங்கள் என்ன சொல்லுதுன்னா, பூமியில முழுக்க முழுக்க தண்ணியால சூழப்பட்டிருந்த ஒரு பகுதியில ஏலியன்ஸ் முதலா ஒரு மிகப்பெரிய தீவை உருவாக்குறாங்க. உருவாக்குனதுக்கு அப்புறம் ஸ்பேஸ்ல வந்த தங்களோட ஸ்பேஸ்ஷிப் மூலமா பூமியில முதலா ஏலியன்ஸ் கால் பதிக்கிறாங்க. பதிச்சது மட்டும் இல்லாம பூமியோட பல இடங்கள்ல அவங்களுக்கு தேவையான விஷயங்களை உருவாக்குறாங்க. இதனால எகிப்தியர்கள் இவங்களை கடவுள்களா ஏத்துக்கிறாங்க. இதோட ஓவியங்களோட முதல் பகுதி சொல்ற விஷயங்கள் எல்லாமே முடியுது. அடுத்த செகண்ட் ஃபேஸ் இருக்கிற 40% ஓவியங்கள் ஏலியன்ஸ்குள்ள நடந்த மிகப்பெரிய வார பத்தி சொல்லியிருக்கேன்னு நான் சொல்லியிருந்தேன்ல. இப்போ இந்த ஓவியங்கள்ல அவங்கள வேற்றுக்கிரக வாசிகளா இல்லாம கடவுள்களா எகிப்து மக்கள் வரைஞ்சி வச்சிருக்காங்க. அந்த வியூலே நம்ம கண்டினியூ பண்ணுவோம். ஒசைரஸ் அப்படிங்கிற கடவுள் தான் மொத்த எகிப்தையும் ரூல் பண்ணிட்டு வராரு. இவரோட மனைவி பேர் தான் ஐசஸ். ஐசஸ்க்கு ஒரு பிரதரும் இருக்காரு. அவரோட பேர் சேட். இவர் தான் மொத்த எகிப்து டெசர்ட்டையும் ரூல் பண்ணிட்டு வராரு.
இவரை போரின் கடவுள்னும் மக்கள் வழிபட்டு வந்தாங்க. ஆனா சேட்க்கு மக்கள் ஒசைரஸை மட்டும் பிராணான கடவுளா வழிபட்டு வரத சுத்தமா பிடிக்கல. அதனால ஒரு சதித்திட்டம் தீட்டி சூழ்ச்சியினால ஒசைரஸை சாகடிச்சிடுறாரு. ஒசைரஸோட மனைவி ஐசிஸும் சிறைப்பிடிச்சு வச்சிடுறாரு. இதனால மொத்த ஈஜிப்துக்கும் ஒரே ஒரு கடவுளா தன்னை அறிவிச்சுக்கிறாரு. இது இப்படி இருக்க இறந்து போன ஒசைரஸ்க்கும் ஐசிஸ்க்கும் ஒரு மகன் பிறக்கிறான். அவர்தான் ஹாரஸ். சரியான நேரம் பார்த்து காத்திருந்த ஹாரஸ் தன் தந்தையை கொன்ன சேட் முன்னாடி போய் நிக்கிறான். கடவுளுக்கு இடையே ஒரு கடுமையான போர் அங்க நடக்குது. போருக்கு நடுவுல சேட் தன்னை ஒரு மிகப்பெரிய மிருகமா மாத்திட்டு சண்டை போடுறாரு. ஆனா தடைகளை எல்லாம் தாண்டி ஹாரஸ் சேட்டை கொன்னுட்டு தன் தந்தையை கொன்னதுக்கு பழி வாங்கிட்டு மொத்த ஈஜிப்டோட ஒரு அரசனா நிக்கிறாரு. இதுக்கப்புறம் பூமியை மனிதர்கிட்ட ஒப்படைச்சிட்டு முதலாக இவங்க பூமியில உருவாக்குன தீவுல இருந்து கடவுளாக, அதாவது ஏலியன்ஸ் திரும்பவும் ஸ்பேஸ்க்கு போயிடுறாங்க. இவங்க போனதுக்கு அப்புறம் இந்த தீவு முழுக்க மனிதர்கள் வாழ தகுதி இல்லாத ஒரு உரைய வைக்கிற ஒரு பணிகளால சூழப்படுது. இப்படியே 2வது ஃபேஸ் ஓவியங்கள் கதை சொல்லி முடிக்குது. இப்ப நான் முன்னாடி சொன்ன மாதிரி 5000 இல்ல 6000 வருஷத்துக்கு பழமையான எகிப்திய ஹிஸ்டரியை புரட்டி சில பாயிண்ட்ஸை கனெக்ட் பண்ண போறோம். 6000 வருஷத்துக்கு முன்னாடி எகிப்திய மக்கள் ஜாதி, மதம், சின்னவன், பெரியவன், கடவுள், பூதம்னு எந்த ஒரு கான்செப்டுமே இல்லாம பூமியோட ஒன்று இணைந்து ஆதிகால மனிதர்கள் போலதான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனா திடீர்னு 1000 வருஷம் கழிச்சு எகிப்தியர்கள் பிரமிடுகளை கட்ட ஆரம்பிக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க, மதம்னா என்னன்னு தெரியாது, கடவுள்னா என்னன்னு தெரியாது, பிரமிட் போல மிகப்பெரிய ஒரு கட்டிடத்தை சடனா கட்டுறதுக்கான டெக்னாலஜி பத்தின அனுபவம் கிடையாது. ஆனா வெறும் 15 வருஷத்திலேயே எகிப்தியர்கள் இந்த பிரமிடுகளை கட்டி முடிக்கிறாங்க. ஆனா சாதாரண மனிதர்கள் இதை கட்டணும்னா மினிமம் 625 வருஷங்களாச்சும் ஆகும்னு சயின்டிஸ்ட் சொல்லியிருக்காங்க. எகிப்தியர்கள் குறிப்பிட்டது போல ஏலியன்ஸ் இந்த பூமிக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு தேவையான விஷயங்களை உருவாக்க ஆரம்பிச்சாங்க. அதுல இந்த பிரமிடுகளும் அடக்கம்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. மனிதர்களை மம்மிஸா மாத்தி ப்ரிசர்வ் பண்றதும் பிரமிடுகளை கட்ட ஆரம்பிச்சதுல இருந்து தான் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. மாடர்ன் டேஸ்ல இந்த பிரமிட்குள்ளார எஸ்கவேட் பண்ண போனவங்க பிரமிட்குள்ள இருக்கிற பல சேம்பர்ஸையும் தாண்டி மண்ணுக்கு அடியில பல வடிவுகள் போடுவதாகவும், அங்க நிறைய விலை மதிப்பு இல்லாத பொருட்கள் மட்டுமே இல்லாம அழிந்த ஒரு மிகப்பெரிய நகரமே அங்க இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஆனா இவ்வளோ பவர்ஸோட செல்வ செழிப்போட இருந்த எகிப்தியர்கள் திடீர்னு காணாம போறாங்க. அவங்களுக்கு என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு யாராலுமே கண்டுபிடிக்க முடியல. அதுக்கு எந்த சுவடுகளுமே கிடைக்கல. உண்மையிலேயே பிரமிடுகள் கீழே அந்த அழிந்த நகரம் இருக்கும்னா எகிப்தியர்களுக்கு என்ன ஆச்சுங்கிற கேள்விக்கு அங்க விட கிடைக்கலாம். இது எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது ஏதோ ஒரு அப்பாற்பட்ட சக்தியோட உதவி இல்லாம பிரமிடுகளை மனிதர்களால இவ்வளவு குறுகிய காலத்துல கட்டியிருக்க முடியாது. அடுத்ததா இந்த எட்ஃபு டெம்பிள் முழுக்க மனிதர்களால கட்டப்படுது. 2300 வருஷத்துக்கு முன்னாடி 59 வருஷம் கஷ்டப்பட்டு இந்த டெம்பிளை எகிப்தியர்கள் கட்டி முடிக்கிறாங்க. ஆனா 5000 வருஷத்துக்கு முன்னாடி மிகப்பெரிய பிரமிடுகளை கட்டுறதுக்கு வெறும் 15 வருஷம் தான் எகிப்தியர்கள் எடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த கோவிலை கட்டின எகிப்திய அரசர் 12ஆம் புளோட்டோமி கடவுள் ஹாரஸ்க்கு இந்த டெம்பிளை டெடிகேட் பண்றாரு. இதுல உன்னிப்பா கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, கடவுள்கள் அதாவது ஏலியன்கள் இந்த பூமியை விட்டு கிளம்பி போனதுக்கு அப்புறம் ஏலியன்கள் தங்களை கடவுள்களா அறிவிச்சது போல எகிப்திய மன்னர்களும் தங்களை கடவுள்களா அறிவிச்சுக்கிட்டதும், காலங்காலமா எகிப்திய மக்கள் கடவுள்களால மன்னர்களை வணங்கியதும் ஹிஸ்டரியில ரெக்கார்ட் ஆகி இருப்பதா ரிசர்ச்சர்ஸ் சொல்றாங்க. கடைசியா இந்த கோவில்களோட கல்வெட்டுகள்ல குறிப்பிட்டது போல ஏலியன்ஸ் இந்த பூமியை விட்டு கிளம்பி போனதுக்கு அப்புறம் மனிதர்கள் வாழ தகுதி இல்லாத இடமா இவங்க உருவாக்குன தீவு மொத்தமா உரைய வைக்கிற பணியால சூழப்படுது. இப்பவும் அப்படி ஒரு இடம் இருக்கும்னா அது அண்டார்டிகா தான். ஏன் இந்த இடத்த நம்ம இதோட லிங்க் பண்றோம்னா, ரீசெண்டா சயின்டிஸ்ட் அண்டார்டிகால உரைய வைக்கிற கண்டிஷன்ல ஒரு எஸ்கவேஷனை ட்ரை பண்றாங்க. அவங்க பிளான் படி அண்டார்டிகா சர்ஃபேஸ்ல இருந்து ஒரு ஸ்ட்ரெயிட் ஹோலை ட்ரில் பண்ணிட்டே போறாங்க. 1000, 2000, 5000 அடின்னு டீப்பா அந்த ஹோலை பெருசு பண்ணிக்கிட்டே போறாங்க.
கிட்டத்தட்ட 10,000 அடியை ரீச் பண்ணும்போது இதுக்கு மேல இந்த எஸ்கவேஷனை கண்டினியூ பண்றது வேஸ்டா போயிரும்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணலான்னு முடிவு பண்ணும்போது அப்பதான் அவங்களுக்கு ஒரு விஷயம் கிடைக்குது. எஸ், அண்டார்டிகா 10,000 அடி கீழே ரீசர்ச்க்கு ஒரு ஃப்ரெஷ் வாட்டர் கிடைக்குது. இதோட மிகப்பெரிய ஆச்சரியமா எகிப்தியர்கள் சொன்ன குறிப்புகளையும் கனெக்ட் பண்ற விஷயமா இங்க கிடைக்குது. அண்டார்டிகால 10,000 அடி கீழே அந்த ஃப்ரெஷ் வாட்டர்ல பூமியை சேர்ந்த எந்த ஒரு உயிரினத்தோட டிஎன்ஏவையும் ஒத்து போகாத டிஎன்ஏயோடைய பல உயிர் இனங்களை அங்க கண்டுபிடிக்கிறாங்க. இந்த உயிரினங்கள் பல ஆயிரம் வருஷமா இங்க வாழ்ந்துட்டு வர்றதையும் உறுதிப்படுத்துறாங்க. இந்த மொத்த அனாலிசிஸ் இருந்து நம்ம கேட்க வேண்டிய கேள்விகள் என்னன்னா, திடீர்னு எகிப்தியர்கள் எங்க காணாம போனாங்க? அவங்க அழிஞ்சதுக்கான எந்த ஒரு எவிடன்ஸுமே ஏன் கிடைக்கல? நாகரிகம் தொழில்நுட்பம் வளராத காலகட்டத்துல ஒரு தனிப்பட்ட சக்தி உதவி இல்லாம இவ்வளவு பெரிய பிரமிடை வெறும் 15 வருஷத்துல எப்படி கட்டியிருக்க முடியும்? ஏலியன்ஸ் இந்த உலகத்தை விட்டு போகும்போது பனியால சூழப்பட்ட தீவுல இப்பவும் பூமியை சேராத உயிரினங்கள் எப்படி வாழ்ந்துட்டு இருக்கு? இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தருக்கும் உங்க கருத்துக்களை என்னவா இருக்கும்னு கீழே கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி மிஸ்டரிஸான விஷயங்கள் கேட்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். இதே மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸோட உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுவது நான் உங்கள் SK. இது ட்ரூத் ஜோன். நன்றி, பாய்.